வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சந்தைகள் கரடியின் பிடியிலே மாட்டிக்கொண்டு பிப்ரவரி மாதத்திலே கிட்டத்தட்ட 8% என்ற வீழ்ச்சியை தழுவியுள்ளது. மேலும் 29 வருட காலத்திலே இந்த நெகட்டிவ் க்ளோஸ் பிப்ரவரி பிளஸ் 5 மாதத்தின தொடர்ந்து நிப்டி வீழ்ச்சி இவையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ரேர் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த 29 ஆண்டு காலத்திலே இல்லாத அளவுக்கு இப்பொழுது இந்த வீழ்ச்சியை 5 மாதமாக தொட்டுள்ளது. மேலும் இது மாதிரி முன்னாடி நடந்திருக்கா சார் அப்படின்னா 1996 ஜூலை டு நவம்பர் பார்த்தோம்னா நிஃப்டி ஒரு 8.68% டவுனாக க்ளோஸ் ஆச்சு. அது தட் இஸ் இன் நவம்பர். சிமிலியாரிட்டி பார்த்தோன்னா சேமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நம்பர் 1 இஸ் லிக்விடிட்டி கண்டிஷன்ஸ், 2வது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், 3வது புவர் கார்பரேட் ரிசல்ட்ஸ். இதெல்லாம் தான் ஒரு மெயின் ஃபேக்டராக அப்போ இருந்தது. ஸோ மேலும் போன வாரம் பிப்ரவரி மாதம் எஃப்ஐஐ பார்த்தோம்னா மொத்தமாக 47,340 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 52,544 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. துறைகளை பார்க்கும் பொழுது நிஃப்டி பிரைவேட் பேங்க் க்ளோஸ் டு ஃபிளாட். பட் இருந்தாலும் அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். தென் வீழ்ச்சியடைந்த துறைகள், அதாவது ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோம்னா ரியாலிட்டி, எனர்ஜி, மீடியா, ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி, இந்த 5 துறைகள் தான் இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அதுபோல் அந்த பங்குகள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பங்குகள்னு பார்த்தோன்னா போன மாதத்தில் பிப்ரவரியிலேயே சோழமண்டலம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் லார்ஜ் கேப்பில் 11.85 to 10.3% ஏறி இருக்கு. அதுபோல் மிட் கேப்பில் கிளாஸ்கோ ஸ்மித் கிளீன் ஃபார்மா கிட்டத்தட்ட 32.5% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப்பில் பார்த்தோன்னா கேஸ்ட்ரால் கிட்டத்தட்ட 23% ஏறி இருக்கிறது. மறுபுறம் இந்த நிஃப்டி கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 மந்த்தில் 15% கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதுபோல் மிட் கேப்பும் 21%, ஸ்மால் கேப் 26% கரெக்டாகி உள்ளதுன்னு சொல்லலாம். மெயினாக இந்த கரெக்ஷனுக்கு பிப்ரவரி இப்படி வீழ்ச்சி அடைந்ததற்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த காரணம் தெரியும். என்ன, பொட்டன்ஷியல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த 25% டேரிஃப் இன் மெக்சிகோ அண்ட் கனடா ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் டேரிஃப் 10% இன் சைனா. ஸோ இதுதான் ட்ரம்ப்பினுடைய த்ரெட்டு. ஸோ இதை மார்ச் 4 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தவிர அந்த யுக்ரைன் அண்ட் செலன்ஸ்கி அண்ட் ட்ரம்ப் அவங்க பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியவில்லை. ஸோ இதெல்லாம் சந்தைகளில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங் இந்த மார்க்கெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகியுள்ளது என்பதனை கடைசியில் பாருங்கள், அதுக்குண்டான பதிலை சொல்கிறேன். இதுபோல் வரும் வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் வாரத்தில் நிறைய டேட்டா இருக்குங்க. இட்ஸ் ஆல் எக்கனாமிக் டேட்டா. லைக் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டாவில் யூஎஸ், யூரோப், சைனா, ஜப்பான், இந்தியா இவையெல்லாம் இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் டேட்டா இருக்குது, ட்ரேட் டெபிசிட் டேட்டா இருக்குது, தென் டாலர் இண்டெக்ஸ் ரிசர்வ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் வாரத்தில் திங்கட்கிழமையிலேருந்து இருக்கிறதுனால அது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கக்கூடும். அதனால் கீப் ஆன் யூஎஸ், யுக்ரைன், யூரோப், ரஷ்யா டெவலப்மெண்ட்ஸ், தென் எஃப்ஐஐ செல்லிங், தென் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஒரு ரெக்கார்டை தொட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். மறுபுறம் பாசிட்டிவ் ஃபேக்டர் இன் டொமஸ்டிக் மார்க்கெட் நம்ம ரெண்டு பக்கமே பார்க்கணும்ல. அதில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன் பிப்ரவரி பார்த்தோம்னா 9% அப் ஆன் இயர் ஆன் இயர். இட்ஸ் எக்ஸலண்ட் அமௌண்ட். தென் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் டாடா மோட்டார்ஸ் ஆல் அதர் கம்பெனிஸ் பார்த்தோன்னா
ஒரு இம்ப்ரெசிவ் மந்த்லி சேல்ஸ் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a positive to the automobile as well as the sector. மூன்றாவது, ஆர்பிஐ ரேட் கட் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இருக்கும் என்ற பாசிட்டிவ் எதிர்பார்ப்பு. மறுபுறம் இந்தியாவினுடைய அடிஷ்னல் இந்த ஹைலைட்ஸ்னால இந்த டேரிஃப்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அதனால இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறது யூஎஸ்க்கு அட் லோவஸ்ட் ப்ரைஸஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதே இது சைனாவோ மெக்சிகோவோ அதை 9 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, அடிஷ்னலாக அவங்களுடைய பொருள் வந்து இப்போ அவங்களுக்கு கையில் கிடைக்கும் போது 11,000 ரூபா ஆகுது. நம்மளுது 10 ரூபா, அவங்களுக்கு 11 ரூபாங்கும் போது 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பொருளை தான் வாங்குவாங்க. அதனால் இன்டைரக்டாக நமக்கும் டொமஸ்டிக் யூஸ் போக எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு இது வந்து ஒரு அருமையான தருணம் என்றும் சொல்லலாம். மேலும் நம்மளுடைய இது ஐஎம்டி, நம்மளுடைய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்தியா வந்து எபவ் ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன் மார்ச் இந்தியா பூராவும் இருக்கக்கூடும் என்று கூறியிருக்கிறார்கள். இதனால் அந்த துறையை பார்த்தோம்னாக்க ஃபோக்கஸ் ஆன் ஏர் கண்டிஷனர் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் அலைடு இண்டஸ்ட்ரி ஒரு மொமெண்டம் இருக்கும். மற்றும் துறைகளில் ஃபார்மா, மெயினாக வந்து இந்த கான்ட்ராக்சுவல் மேனுஃபேக்சரிங் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டி வரக்கூடும். அதுபோல் என்பிஎஃப்சி நிறைய ஆர்பிஐயில் வந்து சில ரிவர்சல் ரிலாக்ஸேஷன் ஆன் த லோன் சைடு. ஸோ அதனால் என்பிஎஃப்சிஸ்லாம் மொமெண்டம் ஃபர்தராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, டெக்னிக்கலாக மார்க்கெட் என்ன சார் ஆகும்? பிப்ரவரி மாதம் 8% விழுந்திருக்கு. ஓவராலாக 5 மாதத்தில் 15% விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4,200 பாயிண்ட்டு பிப்ரவரி வரலையும் நிஃப்டியில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நிஃப்டினுடைய சிக்னிஃபிகண்ட் டவுன் சைடு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தோம்ல, 22,770 அதை ப்ரீச் பண்ணினதுனால இப்போ வந்து ஓவரால் சப்போர்ட் எங்கே வந்திருக்குன்னா 21,850 அப்படிங்கிற லெவலில் வந்திருக்கு. இந்த 21,850 லெவலில் மார்க்கெட் ஹோல்டு பண்ண முடியல, மேலே சொன்ன பாசிட்டிவ் நியூஸுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகலை அப்படின்னா 137.20 அப்படிங்கிற லெவலை வந்து தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுபோல் கரண்ட் பொசிஷன்லேருந்து மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 22,668 22,668, அதையும் தாண்டினா 23,235.50 அப்படிங்கிற லெவல் வரலையும் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். டெக்னிக்கலாக கரண்ட் மார்க்கெட் டைனமிக்ஸை பார்த்தோன்னா அது வந்து த பாத் இந்த நெகட்டிவ் வேவை தான் காமிக்குது. ஸோ மேலும் மார்க்கெட் வந்து ஒரு ரிமைன் அண்டர் ப்ரெஷர், ஸோ அது வந்து தெரிகிறது. ஸோ இந்த ப்ரெஷர்லேருந்து வெளில வரும்பொழுது தான் அது என்ன ஆகும், இட் ஹாஸ் டு செட்டில் சம்டைம், அது 2 வீக்ஸ் ஆகக்கூடும். ஸோ போன வாரம் லாஸ்ட் டே அன்னைக்கு கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரைடே அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆனதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து அதுலேருந்து ஃபர்தராக என்றைக்குமே ஒரு ஒரு வீழ்ச்சியிலேருந்து அதில் ஒரு ஃபர்தர் டவுன் சைடு இருக்குல்ல, அதுக்கு தான் இப்போ இந்த குஷனையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட்டில் ஆன் த பாத்வே, தென் மார்க்கெட் வில் ஸ்லோலி ஸ்டார்ட் மூவிங் அப். இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன மார்ச்சில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக மார்ச் மாதம் வந்து டேக்ஸ் மந்த்துங்க, அதனால் டேக்ஸ் ரிலேட்டட் லிக்விடேஷனும் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ மார்க்கெட் இம்பேக்ட் வித் லிக்விடேஷன் ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? ஸோ அதனால் ஒரு ப்ரெஷரும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். எப்போதுமே நம்ம வந்து என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ப்ளே பண்ணும்போது பெட்டராக பண்ண முடியும். ஸோ அதனால் அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக ஓவராலாக மார்க்கெட் வந்து இப்போ இந்த சொன்ன எல்லா விஷயங்களும் ஃபேக்டரிங் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை ஆல் த நியூஸ்
ஃபேக்டரிங் ஆகிவிட்டது. ஆனால் குளோபலாக இருக்கக்கூடிய இந்த அன்சர்டனிட்டி அது வந்து அப்பொழுது அப்போ இந்த அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு இருக்கிறதுனால இந்த வாலட்டிலிட்டி அனதர் 15 days வரையிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதனால் பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் இது ரெண்டும் தான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நண்பர்களே, ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதோட லாங் டேர்மில் உங்களுடைய இருக்கக்கூடிய வியூவை கிளப் பண்ணாதீங்க. அது வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். மேலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா 48,000 மற்றும் 47,750 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மேலே ஏறினா 48,550 to 48,750 1000 பாயிண்ட் 47,750 to 48,750 பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அடுத்த வாரம் வாலட்டிலிட்டி மிகுந்த வாரம், வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.